நீங்களாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கலர் போட்டு பார்ப்போம். ஓகே ஸ்டார்ஸ், இப்போ எல்லா விரலுக்கும் வேறு வேறு கலர் போடுவோம். என்னென்ன டிசைன் போடுறேன்னு 1 by 1 பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு இந்த கலர் போடுவோம். இந்த கலர் நல்லா இருக்கா? இந்த கலர் ஒரு விரலில் மட்டும் ஏன் கருப்பாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் சொத்தையெல்லாம் கிடையாது. அது ஓட்டு போட்டோம்ல, அதுக்கான இங்கு வச்சாங்கள, அதுக்கான அடையாளம் தான் அது. எனக்கு இன்னும் அது மறையல. அதனால் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்மளுக்கு சொத்தை இருக்கக்கூடாது, க்ளீனாக இருக்கணும்னு சொன்னவங்க அவங்க விரலில் இருக்குது அப்படின்னு நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. அது ஓட்டு போட்ட அடையாளம். ஓகேவா ஸ்டார்ஸ்? இந்த கலர் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? அடுத்து நெக்ஸ்ட் ஒரு கலர் போடுறோம். இந்த கலர் பிங்க் கலர், டார்க் பிங்க். இன்னைக்கு மீஷோவில் வாங்கினேன்னு சொன்னேன்னே, 12 கலர்ஸ் வாங்கினேன்னு சொன்னேன்னே, அந்த கலர்ஸை நான் ஒரு நாள் போட்டு காட்டுறேன்னு சொன்னேன்னே, அதை தான் இன்றைக்கி நான் போட்டு காட்டிகிட்டு இருக்கேன். பாருங்கள், நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்களா. எல்லா கலர்ஸும் சூப்பராக இருக்குங்க. கலர்ஸ்க்காக தான் நான் செலக்ட் பண்ணேன். ரேட்டு கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் ஏற்கனவே வீடியோவில் எல்லாமே சொல்லிட்டேன். ஆனால் நான் வேறு டிசைனில் நான் போட்டு காட்டுறேன். அது ஒரு வீடியோவாக போட்டு காட்டுறேன்னு அன்றைக்கி சொன்னேன்னே, அதை தான் இப்போ நான் போட்டு காட்டிகிட்ருக்கேன். நல்லா பாருங்கள் ஸ்டார்ஸ். ப்ளூ கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கலர் மாதிரி தான் இருக்குது. டார்க் ரோஸ்லே லைட் கலர்னு சொல்லுவாங்களே, அந்த கலர். ஒரு விரலுக்கு ஒரு கலர் கொடுத்துருக்கேன். இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். இந்த மாதிரியும் போடலாம், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எப்பயுமே ஒரே கலரே கொடுத்து நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி எல்லா கலரும் எல்லா விரலையும் போட்டிங்கன்னா அது இன்னும் பார்க்க சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களா. சரி, அடுத்தது நம்ம பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே ப்ளூ கலர் போடுறோம். இதுதான் நம்ம நார்மலாகவே அப்போலேருந்து எல்லாருமே சிங்கிள் கலர் தான் எல்லா விரலுக்கும் போடுவோம். அதையும் நான் உங்களுக்கு ஒரு விரலில் போட்டு காட்டலாமேன்னு சொல்லி தான் இந்த ப்ளூ கலர் செலக்ட் பண்ணி எல்லா விரலுக்கும் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாருமே இந்த ரெட் கலரும் பிங்க் கலரும் தான் போடுவாங்க முன்னெல்லாம். இப்போ எல்லா கலர்லேயும் போடுறாங்க. இப்போ இந்த ப்ளூ கலர் போட்டிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. எல்லா கலரும் போடலாம். இப்போ எல்லோ கலர் போடுறாங்க, பிளாக் கலர்லாம் போடுறாங்க.
நம்மளும் எல்லா கலரும் போட வேண்டியதான். இப்போ பாருங்கள், அது விட்ட பிறகு அது நம்ம பார்த்தா கலரை பார்த்துட்டு இது நல்லா இல்லை அப்படின்னு வைக்கக்கூடாது. நம்ம அதை விரலில் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தா நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ எப்படி இருக்கு பாருங்கள், நீங்களும் இதுமாரி போட்டு விதவிதமான கலரை போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது நீங்களே. ப்ளூ கலரு, ஆனால் இது எல்லா விரலுக்கும் ஒரே கலராக கொடுத்துருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு மாதிரியான, இதுதான் ஆக்சுவலாக எல்லாருமே ரெகுலராக விடுவாங்க இல்லையா, ஒரே கலராக தான் விடுவாங்க. இருந்தாலும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட ஒரே கலரை நான் போட்டு காட்டியிருக்கேன். இருந்தாலும் இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம் அப்படின்ட்டு தான் நான் இப்போ போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா? ஓகே ஸ்டார்ஸ், சரி நெக்ஸ்ட் பார்ப்போம். ஹிட் பண்ணுங்கள். நெயில் பாலிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு பிடிச்ச கலரு சொன்னால் பிங்க் கலர் தான். பிங்க் கலர்லேயே பல விதமான பிங்க் கலர் நான் வச்சுருக்கேன். ஒன்று ஒரே மாதிரி எந்த பிங்க்கும் இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் எல்லா கலர்லேயும். ஆனால் பிங்க் கலர்லாம் நிறையா வச்சுருக்கேன். எனக்கு ஆனால் ரொம்ப பிடிக்காது, ஏன்னே எனக்கு தெரியல. பிங்க் கலர்னால் அவ்வளோ இஷ்டமாக இருக்கேன். எல்லா விரல்லையும் ஒரே மாதிரியான பிங்க்கு நான் போடலை. ஒரு மூணு விரலில் மட்டும் ஒரே கலரு ஒரு மாதிரி பீச் கலர் உள்ள பிங்க்கு, அந்த பிங்க் எடுத்து 3 விரலில் மட்டும் போட்டுட்டு 2 விரலில் மட்டும் ஒரு மாதிரி வயலட்டும் பிங்க்கும் சேர்ந்த மாதிரியான ஒரு கலர். அந்த கலர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பிங்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இப்போ நான் போட்டு காட்டும்போது 3 விரலில் வேற ஒரு பிங்க்கும், அந்த 2 விரலில் வேற பிங்க்கும் போட்டு காமிக்கிறேன். பட் வந்து அந்த பிங்க் வந்து எல்லா விரலையும் போட்டா என்ன அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. டார்க் பிங்க் அண்ட் வயலட் கலரும் கலந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி டார்க் வயலட்டுன்னு சொல்லலாம். பிங்க்கும் வயலட்டும் சேர்ந்த கலர். வந்து அந்த பிங்க் வந்து எல்லா விரலையும் போட்டா என்ன அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட நிறையா பிங்க் இருக்குங்கிறதுனால தான் உங்கள்கிட்ட இப்போ இந்த 2 பிங்க்கை மட்டும் போட்டு காமிச்சிருவோம் அப்படின்ட்டு காமிக்கிறேன். இது வந்து நான் சொன்னேன்னு அந்த 2 விரலில் போட போகிறேன்னா அதுதான் இந்த பிங்க்கு. வயலட்டும் பிங்க்கும் கலந்த மாதிரி இருக்கும். இது பாருங்களா, விட்ட பிறகு நான் கிட்ட காட்டுறேன், க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். ஆனால் அழகாக இருக்கும். இவ்வளோ அழகாக போட்டுட்டு ஒரே நேரத்தில் வீடியோ எடுக்கிறதுனால சில பேர் வந்து கட் பண்ணி எடுப்பாங்க. நான் அப்படி எடுக்கலை, ஒரே நேரத்தில் எடுக்கிறேன். இவ்வளோ அழகாக போட்டுட்டு உடனே உங்கள்கிட்ட காட்டிட்டு திரும்பி அதை ரிமூவ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோ அழகாக விட்ருக்கோம், இவ்வளோ அழகாக இருக்குது, எப்படி அழைக்கிறது அப்படின்னு யோசித்தேன். சரி என்ன பண்ணுறது ஸ்டார், உங்களுக்கு நான் வீடியோ போட்டு காட்டுறேன்னு சொல்லிட்டேன். சரி நம்ம கட் பண்ணிலாம் எடுக்க வேண்டாம், ஒரே சிங்கிள் வீடியோவாகவே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டிஷ்யூ வச்சு நெயில் ரிமூவர் வச்சு க்ளீன் பண்ணி நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் போட்டு காட்டிகிட்ருக்கேன். உங்களுக்காக தான் நான் போடுறேன் ஸ்டார்ஸ். நல்லா இருக்கான்னு பாருங்கள், பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் உடனே போடுறதுனால எனக்கு விரலே எரிய ஆரம்பிச்சிட்டு, நெயில் ரிமூவர் வச்சு தொடச்சி பட்டதெல்லாம் எனக்கு விரலே எரிய ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா கேப் விட்டு நம்ம போடணும். நான் நான்ஸ்டாப்பாக உங்களுக்காக ஒரு ஆர்வத்தில் நான் போட்டு காட்டிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். ஓகே ஸ்டார்ஸ். லாவெண்டர் கலர். முன்னாடி அந்த விரலில் 2 கலர் போட்டு இந்த விரலில் மூணு விரல்லையும் வேறு கலர் போட்டிருந்தேன்னா இப்போ இப்படி போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா?
இது வந்து சும்மா போட்டு காமிச்சிருக்கேன். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் டாட்லாம் வைப்பேன். ஆனால் இந்த கலரும் நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்காக தான் சும்மா இது கொஞ்சம் நேரம் காட்டிகிட்டு இருக்கேன். இப்படியும் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக காட்டுறேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுக்குள்ளே டிசைன் பண்ணுவேன், கொஞ்ச நேரம் சேர்ந்து டிசைன் பண்ணுவேன் பாருங்கள். ஆனால் இது நல்லா இருக்குல்ல, ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்களா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் பார்த்து சொல்லுங்கள். ரெவ்சன் நெயில் பாலிஷோட நேமு மீஷோவில் வாங்கியிருக்கேன். ஏற்கனவே வீடியோவில் சொல்லிட்டேன், அதையே நான் திரும்பி சொல்லலை. நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆனால் சூப்பருங்க. நெயில் பாலிஷ் வாசனையும் செமையாக இருக்குது, ஷைனிங்காகவும் இருக்குது, கலரும் சூப்பராக இருக்குது, எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்களா. பாருங்கள், விரலை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். தாராளமாக வாங்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நெயில் பாலிஷ், நல்லா இருக்குது. நீங்கள் போய் வாங்கிட்டு உடனே போட்டு பார்த்துட்டு அதையும் கமெண்டில் இதோ டிசைன் போட போகிறேன். அந்த லைட்டு வைலட் கலரில் நெயில் பாலிஷ் போட்டிருக்கேன்னா ஃபஸ்ட்டு வரல, அதில் வந்து டார்க் வைலட் வந்து டாட் வைக்க போகிறேன். டாட் வச்சுட்டு அடுத்த விரலில் வந்து பாதியாக வைலட் கலர் கொடுக்க போகிறேன். நீங்கள் போட்ட பிறகு அது 1 by 1 நான் காட்டுறேன், க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள்.
இன்னும் நிறைய மாடல்ஸ் போடலாம். இப்போதைக்கு நான் இவ்வளோ தான் போட்டிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்த்துட்டு. இது உங்களுக்கும் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கள உங்களுக்கும் புரியும். ஆனால் வந்து காஞ்ச பிறகு தான் நீங்கள் டிசைன் கொடுக்கணும். நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இழுத்து விடாதீங்க. அது வந்து ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்காது, ஒரு மாதிரி திட்டாக இருக்கும். அதனால் ஒரு விரலுக்கும் போட்டுட்டு கொஞ்சம் கேப் விட்டு ட்ரை ஆன பிறகு அப்புறம் டிசைன் பண்ணுங்கள். டாட் வைக்கிறதா இருந்தாலும், பூ போடுறதா இருந்தாலும், இல்லை கிராஸாக கோடு போடுறதா இருந்தாலும், ஸ்ட்ரைட்டாக கோடு போடுறதா இருந்தாலும் ட்ரை ஆன பிறகு தான் போடணும். ஓகே ஸ்டார்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய மாடல்ஸோட நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு நீங்கள் தான் பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே ஸ்டார்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் ஸ்டார்ஸ்.